நீங்க மாசம் சம்பளம் வாங்குறீங்களா? மாச கடைசியில கையில காசே இல்லன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல நல்லா தான் நான் ஏர்ன் பண்றேன். பட் என்னால சேமிக்கவே முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? இந்த ஒரு வீடியோ ஃபினான்ஷியலா உங்க லைஃப வந்து சேஞ்ச் பண்ண போது. வணக்கம் நண்பர்களே! நான் உங்க ஃபினான்ஸ் கோகுல். இந்த சேனல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் மாசம் ஒரே சம்பளம் வாங்குறதில்ல. ஒரு பெர்சன் 30,000 வாங்கலாம். ஒரு சிலர் 50,000 வாங்கலாம். ஒரு சிலர் 1,00,000 கூட வாங்கலாம். பட் நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் இல்ல. எப்படி சேர்த்து வைக்கிறது தான் முக்கியம். இதுக்கு தான் நம்ம ஃபினான்ஷியல் ரூல வந்து யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா 50, 30, 20 இத எப்படி யூஸ் பண்ணலான்றத நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெர்சன் வந்து மாசம் 30,000 சம்பாதிக்கிறாங்க வச்சுக்கலாம். அந்த 30,000த்த எப்படி வந்து பிரிச்சு சேமிக்கணும், பிரிச்சு செலவு பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 50% நம்ம பிரிச்சுக்கலாம். 50% 30,000ல 15,000. இந்த 15,000த்த வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு, டிரான்ஸ்போர்டேஷன் இது மாதிரி அத்தியாவசிய செலவுகளுக்கு யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் இருக்க 30% நம்ம எப்படி பிரிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம ஆசைகளுக்கு யூஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்டர்டெயின்மெண்ட், மூவிக்கு ஃப்ரெண்ட்ஸோட போறது, டிராவல் பண்றது, இல்ல ஷாப்பிங் போறது, இது மாதிரி விஷயத்துக்கு நம்ம இந்த 30% நம்ம யூஸ் பண்ணணும். இத தான் வந்து பார்த்து கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். இதனால நெறைய பேரு கரெக்ட்டா யூஸ் பண்ணல. நெறைய செலவுகள் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த டேல சேமிக்க முடியல. பேலன்ஸ் இருக்க 20% தான் கரெக்ட்டா பார்த்து யூஸ் பண்ணணும். இந்த 20% நம்ம இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் சேவிங் பண்ணணும். சேவிங்ஸ் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபர்ஸ்ட் கட்டாயம் சேர்த்து வச்சிருக்கணும். மினிமம் 6 மாசத்துக்கு நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் சேர்த்து வச்சிருக்கணும். இன்கேஸ் நமக்கு வேலை இல்லாம போனாலோ, இல்ல அன்பார்ச்சுனேட்லி ஏதாச்சும் நடந்து நமக்கு கையில சம்பளம் வராம இருந்தாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு போதும். அதை தாண்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா ஒன்று எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேர்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த 20%. இந்த 20% நீங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி, கோல்டு இது மாதிரி அசெட் கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் 50, 30, 20 ரூலை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகலாம். அதேமாரி ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், செலவுகளையும் கம்மி பண்ணலாம். நீங்கள் 10,000 வாங்கினாலும் சரி, 15,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 30,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, இந்த ரூலை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருப்பீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அது இல்லாம நீங்க சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி எப்படி சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பென்சஸை ப்ராப்பராக வந்து ட்ராக் பண்ணணும். நிறைய எக்ஸ்பென்சஸ் ட்ராக்கிங் டூல் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் ப்ளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்லையா ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. எவ்வளோ கேஷ் உள்ள வருது, எவ்வளோ கேஷ் வந்து ஒரு மாசத்துல வெளியே போகுது அப்படின்னு ப்ராப்பராக எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணி அடுத்த மாசத்துல இந்த செலவுகளை கம்மி பண்ணுங்க. தேர்டு நீங்க கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு மாசமா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணிடணும். 20% நீங்க ரூலை ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு சம்பளம் 20% ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க செலவுகளை பார்த்துக்குங்க. ஃபோர்த் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் வருது, சேலரியோ ஆர் பிசினஸ் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் உள்ள வருது உங்களுக்கு அப்படின்னா செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணி எப்படி செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணணும்னு பார்க்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபினான்ஸ் கோகுல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.